அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபி ரசூலில்லா வலா ஆலிஹி வஸஹபி அல் ஃபைஸி நபிரத்துல்லா அம்மாபாத். நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய ஒரு மலை போல் உள்ள ஒரு ஆசை இருந்தாலும், நமக்கு ஒரு நாளும் நடந்து கிடைக்காதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆசை இருந்தாலும், இனி அந்த ஆசையெல்லாம் எனக்கு எங்கே நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை விட்டிருந்தாலும், அதில் எல்லாம் நமக்கு ஒரு முயற்சி எடுப்பதற்கும் அந்த ஆசைகளில் எல்லாம் நமக்கு வெற்றி கிடைப்பதற்கும் ஒரு எளிதான வழியும், அதற்கு ஓத வேண்டிய ஒரு சூறாவையும் பற்றி தான் இந்த வீடியோ. அதுவும் முக்கியமா இந்த ரஜப் மாதத்தில், அதுவும் வெள்ளிக்கிழமையில், ரஜப் மாதமும் வெள்ளிக்கிழமையும் ஒன்று சேரும்போது அதனுடைய பலனையும் சிறப்பையும் சொல்ல வேண்டிய தேவையில்லை. காரணம், ரஜப் மாதம் என்பது எல்லா காரணங்களாலும் எல்லா காரியங்களாலும் கொண்டு புனிதமான ஒரு மாதம், மகத்துவமானது. அதபோல வெள்ளிக்கிழமை நாட்களின் தலைவனாகும். இந்த இரண்டுமே சேரும்போது நாம் செய்யும் அமல்களுக்கும் இரட்டிப்பான பலன் கிடைக்கும். அப்போ நமது அந்த ஆசையும் இரட்டிப்பான பலனுடன் அதை நமக்கு நிறைவேற்றி எடுத்துவிட முடியும். ஆனா நாம் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம், இனி இதெல்லாம் எங்க நடக்க போகுது அப்படின்னு. அந்த ஒரு சிந்தனைய இன்றைய தினத்திலிருந்தே நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். நமது வாழ்க்கையில் நடக்காது அப்படின்னு எந்த ஒரு விஷயமும் கிடையாது. இந்த துனியாவையும் ஆகிரத்தையும் படைத்த வல்லமை மிக்க இறைவனுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? நமது கண்ணிற்கு அது பெரிய விஷயங்களாக இருக்கும். ஆனா இறைவனுக்கு அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அப்போ மகான்கள் நமக்கு ஹதீஸ் வழியாக கற்றுத்தந்த மகான்கள் கற்றுத்தந்த அப்படின்னு சொல்லும்போது உடனே அவங்க உருவாக்குனது அப்படின்னு கிடையாது. அல்லாஹ்வுடைய குரான்ல உள்ள ஒரு சூறாவை பற்றி தான் நான் சொல்றேன். அவங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் ஓதி உருவாகின அற்புதங்கள், வந்த மாற்றங்களை அவங்க பதிவு செய்திருக்காங்க. அந்த ஒரு ஆதாரத்தோட தான் இந்த விஷயத்தை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். நிறைய பேர் இந்த சூறாவை ஓதி உங்களுடைய வாழ்க்கையில் அதிக மாற்றத்தை நீங்க உணர்ந்திருப்பீங்க. நிறைய பேர் உங்களையே இருப்பீங்க. ஹஸ்பண்டுக்கு வேலை இல்லாத நேரத்துல குரான்ல உள்ள இந்த சூறாவை ஓதும்போது சீக்கிரம் வேலை கிடைத்தவர்கள். அதே போலவே பல வருடங்களாக ஒரு குழந்தை இல்லாமல் வேதனையோடு இருக்கக்கூடியவங்களுக்கு சீக்கிரம் பிரெக்னன்ட் ஆகவும் ஒரு குழந்தை பெற்றெடுக்கவும் இது உதவுகிறது. அதே போலவே கடன் கொண்டு சிரமப்படுகின்றவங்களுக்கு அதிகமானோருக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தையும் ஒரு பலனையும் செய்தது கடன் கொண்டு சிரமப்பட்ட அந்த நேரத்தில். கடன் என்பது அதிகமாக நம்ம பல நேரங்கள்லையும் அலட்டக்கூடிய ஒரு பிரச்சனை. அது சின்ன கடனாக இருந்தாலும் சரி, பெரியதாக இருந்தாலும். சின்ன கடனாக இருந்தாலும் அதை அந்தஸ்தோடும் மரியாதையோடும் நாம் கொடுத்து அடைக்கும் போது அது ஒரு பெரிய கடன் தான் நமக்கு. மற்றவர்களிடமிருந்து எவ்வளவு பணம் வாங்கினாலும் அதை திருப்பி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் ஒரு ஆசையோ கடமையோ இல்லாதவர்களுக்கு எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும் அது ஒரு பிரச்சனையே கிடையாது. அவர்கள் அந்த கடனை அடைக்க ஆர்வம் காட்டாமல் இருக்கும் நிலையில் சமூகத்தில் அவங்களுக்கு இறங்கி நடப்பதற்கு ஒரு சந்தோஷமோ ஒரு சுகமோ நிம்மதியும் இருக்காது. கடனை யாரோட கையிலிருந்து வாங்கினாங்களோ அவங்கள பார்க்கும் போதெல்லாம் இவர்கள் ஒளிந்து கொள்வார்கள். கடனை அடைக்காமல் இருக்கும்போது விளைவு இந்த துனியாவில் மட்டுமல்ல, நாளை ஆகிரத்திலும் அது நம்மை பின்தொடரும். நாம் எல்லாருக்குமே தெரியும், நமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடனோடு மரணித்த ஒரு ஜனாசா தொழுகையில் பங்கேற்க கூட முன் வரவில்லை. அந்த அளவிற்கு பெரிய ஒரு விஷயமாகும் இந்த கடன் என்பது. மற்றவர்கள் கஷ்டப்பட்டு உருவாக்கக்கூடிய அந்த ஒரு பணத்தை தன் மனைவி பிள்ளைகளுக்குன்னு கஷ்டப்பட்டு அவங்க உருவாக்கி வைத்திருப்பாங்க. அந்த பணத்தை பல காரணங்கள் சொல்லி சிலர்கள் அதை கைப்பற்றுவாங்க. ஆனால் திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற எந்த ஒரு சிந்தனையும் அவர்களிடத்தில் இருக்காது. இந்த பாவங்கள் அந்த பணம் கிடைப்பதற்கு வேண்டி அங்கே இங்கேயுமாக அலைந்து கொண்டிருப்பார்கள். சிலரிடம் நமக்கு அந்த தொகையை திருப்பி கேட்கவே முடியாது. ஏனென்றால் அவர்களுடைய உடம்பிலிருந்து எதையோ எடுத்து தருவது போல் அவர்கள் காண்பிப்பார்கள். ஆனால் சிலர் ரூ. 10 கடன் வாங்கினாலும் அதை கொடுக்க வேண்டுமே ரப்பே அப்படின்னு இறைவனை நினைத்து பயந்து கொள்வாங்க. அப்ப நாம் செய்ய வேண்டியது, கடன் நமக்கு முடிந்த அளவு வராமல் தவிர்த்து கொள்வோம். எவ்வளவு குறைந்த ஒரு சம்பளமாக இருந்தாலும் அந்த ஒரு சம்பளத்திலேயே நாம் வாழ முயற்சி எடுப்போம். அடுத்தவர்களுக்கு அதிக சம்பளம் இருக்கும்போது அவர்கள் ஆடம்பர வாழ்க்கை வாழலாம். ஆனால் நாம் அதை பார்க்க வேண்டாம். அவர்கள் வாழ்வதைப் போல் நாமும் வாழ வேண்டும் அப்படின்னு நினைக்கும்போது டென்ஷன் அதிகரித்து நிறைய பேர் ஈமான் என்னவென்று தெரியாமலேயே தற்கொலைக்கு வர செல்கிறாங்க. காரணம், பக்கத்து வீட்ல பெரிய பெரிய ஃபர்னிச்சரும் விலை மதிப்புள்ள பொருட்கள் இருக்கும். நமது வீட்டில் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது, மனைவி கணவருடன் தினம் தினம் கிடைக்கக்கூடிய வருமானத்தை வைத்து சமாளிக்கக்கூடிய கணவர்ட்ட சண்டை போட்டு எப்படியாவது இஎம்ஐல எல்லா பொருட்களையும் வாங்கி விடுவாங்க. ஆனா கடைசியில அந்த ஒரு சம்பாத்தியத்தை வச்சு இஎம்ஐ அடைக்க முடியாத நிலையாக இருக்கும். அங்கு பிரச்சனைகள் அதிகரிக்கும். சிலர் இதனால் கணவன் மனைவி பிரிந்து வாழ்வாங்க. இப்படி நிறைய பிரச்சனைகளை நாம் பார்க்கிறோம், கேட்கிறோம். இந்த கடன் வருவதற்கு ஒரு முக்கிய காரணம் நம் வீட்டில் உள்ள பெண்கள் தான் அப்படின்னு தான் என்னுடைய ஒரு கருத்து. காரணம், கணவனுடைய வருமானம் எவ்வளவு, வரவு எவ்வளவு அப்படின்னு தெரிந்துவிட்டு நாம் செலவு செய்ய தயாராக வேண்டும். அதாவது எல்லா கல்யாண வீட்டிற்கும் எனக்கு புது ட்ரெஸ் தான் வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை பெண்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதேபோல் உணவிலும் எல்லா நாட்களும் அதிகமாக செலவு செய்து ஆடம்பரத்தை தேட வேண்டாம். உணவிலும் வாரத்தில் ஒரு நாள் நாம் அதிகமாக செலவு செய்து கொள்ளலாம். அதற்கு தப்பில்லை. அப்போ
இந்த மாதிரி கடன் கொண்டு நாம் மாட்டிக்கொண்டு சிரமப்படுகின்றவர்களுக்கு இந்த ரஜப் மாதத்திலும் அதிலும் முக்கியமான இந்த வெள்ளிக்கிழமையில் எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும் இதை நாம் ஓதும்போது நமக்கு எவ்வளவு பெரிய ஆசை இருந்தாலும் எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும் அதை ரப்பு நமக்கு நிறைவேற்றி தருவான். அந்த ஒரு கடனை நமக்கு இறைவன் நமக்கு அடைத்து தருவான். நாம் ஆத்மார்த்தமாக இந்த சூறாவை நாம் ஓதுவோம். ஆனால் எல்லாருக்கும் இதை செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியாது. இது வெள்ளிக்கிழமையில் எந்த ஒரு நேரத்திலும் இதை ஓதலாம். உங்களுக்கு எப்போ ஓய்வு கிடைக்கிறதோ அந்த நேரத்தில் நீங்கள் இதை ஓதினால் போதும். ஆனால் எல்லாருக்கும் இதை ஓத முடியுமான்னு தெரியல. காரணம், இதற்கு கூடவே சில திக்ருகளும் உண்டு. அந்த திக்ரை நான் சொல்கிறேன். இனி அந்த சூறா எதுன்னு பார்ப்போம். சூறா எதுன்னு எல்லாருக்குமே தெரியக்கூடிய சூறா தான். பிரச்சனைகளும் கவலையும் வரும்போது எல்லாரும் ஓதக்கூடிய சூறா. நிறைய மகத்துவம் உண்டு. ஓதி 100% அனுபவம் கிடைத்த சூறாவாகும் இது. உங்கள் எல்லாருக்குமே சூரத்துல் ஃபத்தஹ் அதனுடைய சிறப்பும் பலனும் நன்மையும் தெரிந்த ஒன்றுதான். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களில் கூட ஏராளமான பேர் சூரத்துல் ஃபத்தஹ் ஓதி அதனால் அவங்களுடைய வாழ்க்கையில் பெரிய வெற்றியே அடைஞ்சிருப்பீங்க. நிறைய அனுபவம் இருக்கும். அந்த சூரா ஃபத்தஹும் அதற்கு கூடவே ஓத வேண்டிய திக்ரையும் தான் நான் சொல்கிறேன். இந்த சூரத்துல் ஃபத்தஹும் இந்த திக்ரையும் ஓதி நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பிரதிபலன், நீங்கள் ஆசைப்படக்கூடிய அந்த பிரதிபலனை நான் இங்கே சொல்கிறேன். 48வது சூரா ஆன சூரத்துல் ஃபத்தஹ் ஓதி 7 நாட்களில் நமது எந்த ஒரு ஆசையும் நிறைவேற்றி எடுப்பது. இந்த சூரத்துல் ஃபத்தஹ் ஓதுவதற்காக நீங்கள் மகரிப்புடைய நேரத்திற்கு பின்னதாக நீங்கள் தயாரானாலும் சரி, அல்லது அசருக்கு பின்னதாக இருந்தாலும், அல்லது லொஹருடைய தொழுகைக்கு பின்னாக இருந்தாலும், அல்லது ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னாக இருந்தாலும், அல்லது உங்களுடைய தொழுகைக்கு முன்னதாக நீங்கள் இருந்தாலும் சரி, நீங்கள் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். கொஞ்சம் நேரம் அதற்கு வேண்டி நீங்கள் செலவு செய்ய வேண்டியதாக இருக்கும். அது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, நாம் ஒரு விஷயத்திற்காக அதிக முயற்சி எடுக்கும்போது, அதிகமாக சிரமங்கள் எடுத்து அதற்கு வேண்டி செயல்படும் போது அதனுடைய பலனும் நமக்கு வேகத்தில் கிடைக்கும். அப்போ என்னுடைய காரியம் நடந்து கிடைக்க வேண்டும், சீக்கிரம் நடந்து கிடைக்க வேண்டும்னு ஆசை இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இதை செய்து கொள்ளுங்கள். முதல்ல இந்த சூரத்துல் ஃபத்தஹ் ஓதுவதால் கிடைக்கக்கூடிய அந்த நன்மையை நான் சொல்கிறேன். இந்த சூறாவை நாம் தினமும் ஒரு முறை ஓதினால் கூட நமது இறைத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமக்கு கனவில் பார்க்க முடியும். 2வது, பல பிரச்சனைகளில் மாட்டி சிறையில் இருக்கக்கூடியவங்க இதை ஓதும்போது அவங்க சிறையிலிருந்து வெளியே வருவாங்க. 3வது, அல்லாஹ் தஆலா எல்லா நிஅமத்தையும் இந்த துனியாவிலிருந்தும் ஆகிரத்திலிருந்தும் அந்த அடியானுக்கு வழங்குவான். இனி அடுத்த சிறப்பு, இதை ஓதுகின்ற அந்த அடியானுக்கு இந்த துனியாவிலும் நாளை ஆகிரத்திலும் எந்த ஒரு வாசல் அடைந்திருந்தாலும் இறைவன் அதை திறந்து கொடுப்பான். சிலருக்கு பணம் என்கிற வாசல் அடைந்திருக்கும், செல்வம் வசதி காரியங்கள் அவனுக்கு அடைந்திருக்கும், அதிகமாக முசீபத் இருக்கும். இன்னும் சிலருக்கு ஒரு பிள்ளைகள் இல்லாமல் பிள்ளைகளுக்குடைய வாசல் அடைந்திருக்கும். அதே போல் சிலருக்கு ஒரு வீடு இல்லாமல் அதனுடைய வாசல் அடைந்திருக்கும். அப்படி பூட்டி இருக்கக்கூடிய எல்லா வாசல்களையும் திறந்து கொடுக்கின்ற சூறாவாகும் இது. இனி 5வது சிறப்பு, பலவீனமாக இருக்கக்கூடியவங்க இதை ஓதினால் அவர்களுக்கு சக்தி கிடைக்கும். அதே போலவே மன ரீதியாக நல்ல தைரியம் கிடைக்கும். அதே போலவே எல்லா விஷயங்களையும் தோல்வியடைந்து இருக்கக்கூடிய அந்த அடியான் இந்த சூறாவை ஓதும் போது இறைவனுடைய ஒரு உதவி கிடைக்கும். இனி அடுத்தது, எந்த ஒரு விஷயத்திற்காகவும் ரொம்ப கவலையும் ரொம்ப வேதனையோடும் இருக்கக்கூடியவங்க இந்த சூறாவை ஓதும் போது அவங்களுடைய அந்த கவலைகள் நீங்கி அவங்களுடைய வேதனைகள் நீங்க தொடங்கும். அதே போலவே சம்பாத்தியத்தில் நல்ல ஒரு உயர்வு ஏற்படும். கடனெல்லாம் அடைய தொடங்கும். இன்னும் இந்த சூறாவை ஓதுகின்ற அந்த அடியானுடைய உணவில் அவனுக்கு விசாலத்தை பார்க்க முடியும். இன்னும் இதனுடைய நன்மையும் பலனும் பிரதிபலனும் தீரவில்லை. இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். மகானான இமாம் ஃபக்ருதீன் ராசி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, எனக்கு ஏதாவது ஒரு கவலை வந்தால், ஏதாவது ஒரு வேதனை வந்தால், கஷ்டம் வந்தால், இன்னும் என்னுடைய தேவை நடந்து கிடைக்க வேண்டும்னு ஏதாவது ஒரு விஷயம் என்னுடைய மனதில் இருந்தால் வெள்ளிக்கிழமையில் நான் எல்லா சுன்னத்துகளையும் நான் எடுத்துக்கொள்வேன். அதன் பின்பு வெள்ளிக்கிழமையில் 7 சூரத்துல் ஃபத்தஹை நான் ஓதுவேன். அதன் பின்பு யா ஃபத்தாஹு யா அல்லாஹ் என்கிற திருநாமத்தை 489 தடவையும், இந்த யா ஃபத்தாஹு யா அல்லாஹ் என்கிற திருநாமத்தின் வீடியோ பற்றி இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதிக அற்புதம் நிறைந்த ஒரு திக்ராகும் இது. இறைவனுடைய திருநாமத்தில் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு திருநாமம். அப்படி இந்த ஒரு திருநாமத்தையும் அவங்க ஓதுவாங்களாம். இந்த 7 சூரத்துல் ஃபத்தஹ் ஓதக்கூடிய அந்த நேரத்திலும் 489 தடவை இந்த திக்ரை ஓதக்கூடிய அந்த நேரத்திலும் வேறு யாரிடமும் எந்த ஒரு பேச்சும் பேசக்கூடாது. அதே போல் திக்ரு ஓதக்கூடிய நேரத்திலையும் ஆத்மார்த்தமாக நாம் இருந்து ஓத வேண்டும். அதே போலவே நிறைய பேர் கிதாபில் இந்த சூறாவுடைய சிறப்பையும் மகத்துவத்தையும் புரிந்து இது மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவர்களும் வாழ்க்கையில் இதை ஓதி வெற்றி அடைந்த ஒரு சூறாவாகும். அதே போலவே அதிக அளவில் கடன் கொண்டு சிரமப்பட்டு கடனால் கஷ்டப்பட்டவங்க கூட இதை ஓதி அவங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அந்த கடன் அடைந்த சரித்திரமும் உண்டு. அந்த முறையில் 7 நாட்கள், அதாவது அடுத்த வியாழக்கிழமை வரை இதை தொடர்ந்து ஓதுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வெள்ளிக்கிழமை ஆகும்போது உங்களது மனதிற்கு ஒரு சந்தோஷமும் ஒரு நிம்மதியும் கிடைக்கும். ஏனென்றால் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு அல்லாஹு தாலா ஒரு வழியை தந்திருப்பான். அதுவும் நாம் இருக்கக்கூடிய ஷஹருல்லா அல்லாஹ்வுடைய மாதமான இந்த மாதம் ரஜபின் முதல் வெள்ளிக்கிழமை. அப்போ ரஜப் மாதத்தின் பரக்கத்து கொண்டும் வெள்ளிக்கிழமையின் பரக்கத்து கொண்டும் இன்னும் இந்த சூறாவுடைய சக்தியை சொல்ல அளவில்லாத சக்தியாகும். இந்த சூறாவுடைய பரக்கத்து கொண்டும் அல்லாஹு தாலா உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்து தருவானாக.
அப்போ அடுத்த வியாழக்கிழமை வரை இந்த சூறாவை ஓதி இந்த திக்ரையும் நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ். அனைவரும் சந்திப்போம் இன்னொரு வீடியோவில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.